முன்னாடி எந்த கட்சியில் இருந்தீங்க? எதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர நினைக்கிறீங்க? சார் நம்ம தளபதியோட ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் இங்கே முன்னாடி வந்து ஏடிஎம்கேல இருந்தோம். அதுலேருந்து தளபதியோட ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து கட்சியில் வந்து சேரணும்னு இருக்கிறோம். நாங்கள் எடப்பாடி தாண்டி இங்கேருந்து வந்திருக்கோம் சார். எடப்பாடி தொகுதியிலேருந்து வந்திருக்கீங்களா? ஆமாங்க சார். இப்போ எடப்பாடி சொல்லியிருக்காரு ஆட்சி சரியில்லை, ஒரு மாயாஜால ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? சார் அவர் எப்படினாலும் சொல்லாங்க சார். எங்களுக்கு வந்து இங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறோம் அப்படிங்க சார். ஆட்சி பயங்கரமாக இருக்குங்க. எடுத்த உடனே செம்ம அமர்க்கலமாக இருக்குது. ஆட்சி எடுத்த உடனே நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. நல்லது நடக்குதா? கண்டிப்பாக நடக்குது. இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல. லஞ்சம் தான். இப்போ எந்த லஞ்சம் இல்லை. போனானவே அலறாங்க. ஆனால் விமர்சனம் பண்ணுறாங்களே அவரை. விமர்சனம் பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சிங்க அப்படி ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. ஆட்சி நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. நன்றிண்ணே. அமமுகவில் இருந்தவங்க மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருக்கும். இப்போ எங்கள் தளபதி கட்சியில் சேரலாம், டிவிக்கு சேரலாம். என்ன காரணங்க? மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறாங்க. அதுவே பெரிய மாற்றம் தான். எல்லா கட்சியிலிருந்து வரவங்களும் வரவேற்கிறாங்க, நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அதனால மக்கள் பணியாற்றத்துக்கு நாங்கள் இந்த கட்சியில் வந்து சேர்ந்து பணியாற்றணும். நல்லாட்சின்னு சொல்றீங்க, ஆனா எடப்பாடி வந்து இது ஒரு மாயாஜால ஆட்சின்றாரு. எப்படி பாக்குறீங்க? எல்லா கட்சியும் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனா இப்போ நாங்களாம் நடைமுறையில பார்த்துட்டு வந்துருக்கோம்ல. ஒரு 50-55 நாளா ஆட்சியில என்னென்ன மாற்றம் வந்திருக்கு நாங்கள் கண்கூட பார்த்துட்டு தான் கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவங்க கருத்து சொல்றாங்க. மக்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னு இருக்குது. அதனால எங்களுக்கு இந்த ஆட்சி தொடர்ந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால நாங்கள் இந்த கட்சியில் சேர்றோம். நீங்க விருப்பப்பட்டு சேர்றீங்களா இல்ல யாருன்னா உங்களை சேரணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்களா? யாருமே எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கலையே. நாங்களே ரொம்ப நாளாக சேரணும்னு விருப்பப்பட்டோம். சரி இப்போதான் அமைச்சர் வராருன்னு கேள்விப்பட்டு இப்போதான் நாங்களே எல்லாம் எங்கள் மாவட்ட செயலாளர் எல்லாருமே ரெடி பண்ணி நாங்கள் இந்த வாய்ப்பு தான் வந்திருக்கோம். யாருமெல்லாம் எங்களை வற்புறுத்தலை. நாங்களாம் பிடிச்சி விரும்பி தான் மக்கள் பணியாற்றுறதுக்கு அந்த கட்சியில் முதலமைச்சர் ஒரு மேடையில் பேசும்போதும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? நல்லது நடக்குதா? கண்டிப்பாக நடக்குது. இப்போ நீங்கள் நிறையா மாற்றத்தை பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னே கூட அமைச்சர் இது நம்ம சிஎம் போய் விடுதியில் போய் பசங்க எல்லாம் குறைய சொல்லும்போது எவ்வளோ ஹம்புலாம் கை கட்டி இந்த மாதிரி வேறு எந்த அமைச்சராக நீங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? எங்கேயுமே பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் காது கொடுத்து கேட்குறாரு மக்கள் கூட. அதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே. அதனால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கும். நம்பிக்கை நல்லது நடக்கும். ஒரு மாற்று அரசியலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். 100% எங்களால் சொல்ல முடியும். மாற்று அரசியலாக இருக்கும்னு எங்களால் கணிக்க முடிஞ்சதுனால தான் நாங்கள் இந்த கட்சியில் வந்து சேரோம். நன்றிக்கா. என் பேர் பிரபுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கட்டேரி ஊராட்சின்னு வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இல்லைங்க. இப்போதான் முதல்ல ஜாயின் பண்றீங்க? நம்ம தளபதி வந்தது கட்டி தான் ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ நாள் எந்த கட்சியிலும் இல்லாத பொழுது இந்த கட்சியில் இப்போ சேரணும்னு ஏன்னா தோணுது? இத்தனை வருஷமா நாங்கள் 2 கட்சி பார்த்துட்டுங்க, எந்த ஒரு செயல்பாடும் சரியா இல்லைங்க. அதனால நம்ம தளபதி வந்தோடனையும் அவர் மேலே நம்பிக்கை வச்சு நமக்காக மக்களுக்காக வந்தாருங்க. அந்த ஒரே காரணத்துக்காக நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கையில் வந்தாங்க. ஆட்சியில் வந்து முதலமைச்சர் ஆகி நல்லது தான் பண்ணிட்டு இருக்காருங்க. எங்கள் ஊராட்சியிலே பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில்னா ஒரு குடிநீர் வசதியோ ஒரு டிச்சி வசதியோ இல்லை ஒரு பாத்ரூம் வசதியோ கேட்கணும்னா அவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கள்ளிப்பள்ளி சக்தி நகருங்க. நான் தான் ஊராட்சி செயலர், கட்டேரி ஊராட்சி செயலருங்க. போயிட்டு ஒரே நாளில் சொல்லி குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துருவீங்களுக்குலாம். அதெல்லாம் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, பண்றாங்க. ஆனா அந்த ஆட்சியில இப்படி இல்லைங்க. போனா சொல்லுவோம், கண்டுக்க மாட்டாங்க, லேட் ஆகும், சும்மா வந்து பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அவ்வளவுதான் நடக்கும். ஆனா இந்த ஆட்சியில் அப்படி இல்லைங்க. ஊழல் குறைஞ்சிருக்குது. எத்தனை நியூஸ்ல பாக்குறாங்க, ஊழல் குறைஞ்சிருக்குது, மக்களுக்கு நல்லது நடக்குது, எல்லாத்துக்கும் மன சந்தோஷமா இருக்காங்க இந்த ஆட்சியில. விஜய் ஒவ்வொரு மாடியில கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. நல்லது நடக்குதா? நடக்குதுங்க, நடந்துட்டு தான் இருக்குதுங்க. போன ஆட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் மக்கள் செல்வாக்குலாம் எந்த கட்சிக்குமே இல்லைங்க. பணம் கொடுப்பாங்க, வருவாங்க, போவாங்க. அப்படியெல்லாம் இந்த கட்சியில அவங்க தானா சேர்ந்த கூட்டங்க, தளபதிக்காக சேர்ந்த கூட்டங்க. இது நல்லது நடக்கிறது தெரியுதா உங்க பகுதியில? நல்லது நடக்குது, நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோங்க. நான் தான் ஊராட்சி செயலர். எங்க ஊராட்சியில 12 வார்டுல ஒவ்வொரு வார்டுலையும் போய் கேட்கறேன், என்ன உங்களுக்கு பிரச்சனை, தண்ணி வசதி இருக்குதா, டிச்சி வசதி இருக்குதா, கழிப்பட வசதி இருக்குதா, எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. போய் சொன்னோம்னா பிடிஓ ஆஃபீஸர் சொன்னோம்னா உடனே வந்து செஞ்சு தராங்க. ஆனா எடப்பாடி விமர்சனம் பண்றாரு ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு, ஒரு நாடக ஆட்சின்றாரு. மற்ற கட்சியில சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க, ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா போன ஆட்சியில வந்து அவங்கள பத்தி இவங்க சொல்றது, இவங்களை பத்தி அவங்க சொல்றது அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆட்சியில் அப்படி இல்லைங்க. தளபதியே வந்து
கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு போய் கழிப்பிட வசதி எப்படி இருக்குன்னு நேரடியாக ஆய்வு பண்ணுறாரு. எந்த ஆட்சியில் நடந்துருக்குதுங்களா? எந்த ஆட்சியும் நடக்க கிடையாது. எந்த ஆட்சியும் இந்த மாதிரி பண்ண கிடையாதுங்க. எப்படிண்ணே இருக்கு ஆட்சி? சேலம் எப்படி இருக்கு? சேலம்னா நம்ம தமிழ்நாடு பார்ட்டி பண்ண சூப்பராக செயல்பட்டு இருக்காரு. மக்களுக்காக அவர் வந்து அமைச்சராக வந்திருக்கிறாருங்க. இது வரைக்கும் அரசு பேருந்துல வெறும் அரசு போக்குவரத்து கழகம் இருந்தது. ஆனா தமிழன் பார்த்திபன் வந்த பிறகு, விஜய் தமிழன் பார்த்திபன் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மாத்தினாரு. அது எப்படி பாக்குறீங்க அந்த மாற்றத்தை? அது மாற்றத்தை வந்து ரொம்ப முன்னேற்றமா நாங்க பாக்குறோங்க. மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாடுங்கிற ஒதுக்கணும்னு போன ஆட்சியில நினைச்சிட்டு இருந்தாங்க. அது நடக்காது அப்படின்ட்டு தான் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் பண்ணாங்க, சிறையெல்லாம் சென்றாங்க. ஆனா திராவிட கட்சி செய்யல. ஆனா இவர் செஞ்சிருக்காரு. செஞ்சிருக்காருங்க. இதுதான் மக்களுக்கு வேணுங்க. அவர் மக்களுக்கு உண்டான பணியை தான் அவர் நம்ம தளபதி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவங்க மற்ற கட்சியில அப்படி கிடையாது. அவங்களுக்கு உண்டான வேலையை மட்டும் பண்ணிக்கிறாங்க. மக்களுக்காக எதுவும் பண்ண கிடையாதுங்க. இதுக்கு மேல தளபதி ஆட்சி தான். எத்தனை ஆண்டுக்கு இருப்பாரு? இன்னும் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு அவரே தாங்க. கண்டிப்பா இனிமேல் தமிழக வெற்றிக்காக தாங்க மக்கள் செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குதுங்க. மக்கள் நிறைய நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க. அவரும் எல்லாம் ஒவ்வொரு இடத்தையும் போய் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம கட்சியில பொறுப்பு இருக்கிறவங்களே ஏதோ ஒன்று தப்பு பண்ணுனா உடனடியாக வந்து பதவியெல்லாம் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா நடத்திட்டு இருக்காரு. நல்லபடியா ஆட்சி மக்களுக்காகவே நடத்திட்டு இருக்காரு. நல்லபடியா போயிட்டு இருக்குங்க. எதனால தாவேக்காவை தேர்ந்தெடுத்துக்கீங்க? தாவேக்கா வந்து ஒரு ஊழலற்ற நேர்மையான லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கறதுனால நாங்கள் இந்த தாவேக்கா கட்சிக்கு வந்துருக்கோம். அதிகாரத்துல இருக்கிறாரு அப்படின்ட்டு வரீங்களா, இல்லைன்னா இப்ப அவரோட ஆட்சி பிடிச்சிருக்குன்னு வரீங்களா? அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி வரணும்னா நாங்கள் திமுகவில இல்லை மற்ற பிற கட்சிகளே இருக்கும்போது சேர்ந்துருக்கலாங்க. அவருடைய ஆட்சி பிடித்திருக்கிறதுனால அவருடைய செயல்முறைகள், அவருடைய நடைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 60-65 நாட்களில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வந்து டிவிக்கு தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். அதனால அதை ஈர்த்து வந்திருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி சொல்றாரு ஒரு மாயாஜால ஆட்சி, இந்த 6 மாசத்துல என்ன சாதனை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 மாசத்துல மாயாஜால ஆட்சிங்கிறதுக்கு அப்படி சொல்ல முடியாதுங்க. மாயாஜாலம்னா மக்கள் மாயாஜாலம் கிடையாதுங்க. மக்கள் எல்லாம் ஒரே மனதை தேர்ந்தெடுத்து இந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்காங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து பண அரசியலை உடைச்சிருக்காரு, ஜாதி அரசியலை உடைச்சிருக்காரு, மத அரசியலை உடைச்சிருக்காரு. பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவான், எல்லாத்தையும் மறந்தல், மக்களை வந்து முட்டாளாக்கிடலாங்கிற அந்த எண்ணத்தை வந்து எங்களுடைய தலைவர் விஜய் வந்து உடைச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயத்திற்காகவே நாங்கள் எங்களுடைய தலைவரை தேடி வந்தோம். எடப்பாடி சொல்றாரு முதல்வர் என்ற அந்தஸ்தே வரல, அவர் அதை உணர்வேல நடிகராகவே இருக்கிறாரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சியில இருக்கிறவங்க அல்லது மற்றும் பிறர் 1000 விமர்சனம் வைக்கலாங்க. ஆட்சியில வந்து மக்கள் அமர வச்சிருக்காங்க, மக்கள் வந்து தீர்ப்பு எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் விஜய் வந்து நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காருங்க. இரவல் வாங்கி தான் ஆட்சி நடத்துறாரு, அப்படி ஒரு களவாணித்தனம் பண்றாரு. அதிமுக அவசியமே இல்லைங்க. இரவல் வாங்கி அல்லது மற்ற விஷயங்களை வந்து கள்ளத்தனமா செஞ்சு ஆட்சி நடத்தணும்னு இல்லை. எங்களுடைய தலைவர் விஜய் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எம்எல்ஏக்கள் அல்லது மற்ற பிறரால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து மக்களால் சட்டமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு இப்ப முதலமைச்சரா இருக்காருங்க. ராசா சொல்றாரு முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாரு. விமர்சனம் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. இல்ல அண்ணா ராஜாஜி இருந்த இடத்துல ஒரு பொய்யர் இருக்காரு, பொய்யா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொய் சொல்றாரு அவரு, கரூர் எல்லாம் சொன்னது பொய்ன்றாங்க. அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருந்தா அவர் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கவே வேண்டியது இல்லையா? மக்களுக்கு ஏதாவது தனக்கு மக்கள் செஞ்ச உதவி, அதாவது அவர்கள் கொடுத்த வரவேற்பை எண்ணி அவர்களுக்கு ஏதாவது பிரதிபலனா செய்யணும், நன்றி கடனா செய்யணுங்கிறதுக்காக தான் எங்களுடைய தலைவர் விஜய் வந்து இந்த அரசியலுக்கே வந்திருக்காருங்க. அப்படிப்பட்ட அவசியமும் இல்லை. இதுல வந்து சம்பாதிக்கணும் அல்லது இதன் மூலமா அவர் ஏதாவது அவருக்கு தனி பலன் தேடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. முழுமையா எப்படி இருக்கு ஆட்சி? இந்த 2 மாசம் ஆட்சி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா நடத்துறாரு. ஆட்சி கலையன்றாங்க, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கலையும் மக்கள் தீர்ப்பு தாங்க மகேசன் தீர்ப்பு. அவர் திரும்ப வந்தா 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாரு. ஆட்சியே அவங்க கலைக்க முயற்சி பண்ணாலும் 200 சீட்டுக்கு மேல தனி பெரும்பான்மையில ஜெயிச்சு வருவார். ஆனா எங்க இருந்து வந்திருக்கீங்க? சேலம் மாவட்டம் ஆக்கூர். ஆனா எதனால இந்த கட்சியில இணையணும்? தமிழக வெற்றி கழகத்துல எதனால இணையணும்னு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியினுடைய மாவட்ட இணைச்சலாக இருக்கேன். இப்போ இந்த கட்சியில் இணையறதுக்கு வந்து காரணம் என்னன்னா,
மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. மக்களுடைய முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் வந்து ரொம்ப இதனால் தளபதி விஜய் அவர்களால் வந்து மக்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மக்களும் அதை நினச்சி தான் அவரை சிஎம் ஆக்கியிருக்காங்க. அதனால் நம்மளும் அதை நினைக்கிறோம். ஆனால் இப்போ திரளா எல்லா கட்சியிலேருந்து வராங்க. இவங்க வரவங்க வந்து விஜய் வந்து அதிகாரத்தில் வந்துட்டாரு என்பதற்காகவா, இல்லைன்னா இந்த கொள்கை இந்த அரசு பிடிச்சிருக்கு என்பதற்காகவா? இந்த கொள்கை இந்த அரசு பிடிச்சிருக்கு தான் வராங்க. மற்றபடி இதனால் மக்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு நினச்சி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் வந்து எல்லாமே யாருமே பண்ணுறது தானே. நல்லது செய்கிறாங்கன்னா அந்த விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி இவங்க நல்லதாக செஞ்சிட்டு இருக்காங்க. மக்களோட எதிர்பார்ப்பும் அதுதான், நம்மளோட எதிர்பார்ப்பும் அதுதான். ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆர் ராசா வந்து ஒரு கேலி குத்தா இருக்குது அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுறாரு. அது விமர்சனம் தான், அது நிஜமான விஷயங்கள் தான். விமர்சனம் தான், தவறான ஒரு விமர்சனம் தான். முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணுறாரு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? முற்றிலும் தவறுங்க, முற்றிலும் தவறு. ஒரு மக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் வந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. மக்களுடைய தீர்ப்பு என்றைக்குமே தப்பாகவும் ஆகாது, அதை மக்களுடைய நம்பிக்கையும் தவறாகாது. தளபதி விஜய் அவர்களும் மக்களுக்கு ஏற்ற ஒரு தலைவராக தான் இருப்பார் நம்ம எல்லாமே நினைக்கிறோம். அதை நம்பி தான் நம்மளும் இணைஞ்சிருக்கோம். ஆனால் ராசா கடுமையாக விமர்சிக்கிறாரு, முட்டாள் முதலமைச்சர்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் முற்றிலும் தவறு, அதெல்லாம் வன்மையாக கண்டிப்பாக அது தவறான விஷயம். எப்படின்னு இருக்கு சேலம்? சேலம் வந்து இன்னைக்கு முன்ன இருந்ததை விட இப்போ இன்னும் நல்ல விதமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே சிஎம் வரலை, ஆனால் ஒரு சிஎம்னுடைய மீட்டிங் மாதிரி தான் இன்றைக்கி இங்கே இருக்குது. இன்றைக்கி ஒரு அமைச்சர் வராங்க, ஆனால் ஒரு சிஎம் இருக்க ஒரு முதல்வர் வர மீட்டிங் மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. பார்க்க போனால் ஒரு மாநாடு மாதிரி இருக்குது. அதனால் வந்து இதுலேருந்தே தெரியுது இல்லைங்களா ஒரு வளர்ச்சி. நன்றிண்ணே. எதனால தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்து இந்த கட்சியிலே வந்திருக்கீங்க? நான் 10 வருஷமாச்சு இணைஞ்சி அமமுகவுல. அவர் என்ன பண்ணாரு, நம்ம பழனிசாமி இருக்காருல்ல முன்னாள் முதல்வர், அவரை பத்தி ரொம்ப கேவலமா பேசினாரு. போனா தூக்கு பிடிச்சு தரலாம் அப்படி இப்படி ரொம்ப கேவலமா பேசினாரு. சரி எங்களெல்லாம் சேர்த்து அதிமுகவுல இது பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப எங்க பழனிசாமி எல்லாம் தூக்கி போட்டு அது இப்ப அவரு தானாவே போய் அவர் பழனிசாமிக்கு அடிமை ஆயிட்டாரு. அந்த அடிமை கூட போறதுக்கு நாங்க வந்து தயாரா இல்லை. அதனால விஜய் ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்குது. மக்களுக்கு எந்த இதுவும் லஞ்ச லாவணி இல்லாத அரசு நடத்துறதுக்கு அவர் அதுவும் முக்கியமான அமைச்சர்களே மிரட்டுறாரு. லஞ்ச லாவணி வாங்கினீங்களாக்கா அன்னைக்கு அவங்க பதவி காலியாயிடும். இது மாதிரி சொன்ன ஒரு முதல்வர் யாருமே கிடையாது இந்தியாவிலேயே. அது மட்டும் இல்ல, அவர் வந்து பணம் கிணம் எதுவுமே கொடுக்காத மக்கள் இளைஞர்கள்லாம் ஓட்டு அவருக்கு சும்மாவே போட்டாங்க. 2000, 2500, 3000 ரூபா கொடுத்தாங்க. இந்த காசெல்லாம் வாங்கிட்டு கூட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவர் விஜய்க்கு தான் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அவர் ஆட்சி நல்லதே நடக்குன்னு மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்பிதான் நாங்களும் இப்ப இருக்கிற சமயத்துக்கு கூட அவர் நிறைய பேர்த்துக்கு இடம் மாறுதலுக்கெல்லாம் பண்ணிருக்காரு. சும்மாவே பண்ணி கொடுத்துருக்காரு. கல்வித்துறையில வந்து ஒரு ஸ்கூலுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா 5 லட்சம் ரூபா கொடுக்கணும். அதெல்லாம் கூட இப்போ வாங்காத பள்ளி, தனியார் பள்ளிலாம் இருக்குல்ல, அவங்க போய் சும்மாவே ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பேசுனாங்க, டீ கடை பக்கம் பேசுனாங்க. இதெல்லாம் கேட்டுதான் நான் சொல்றேன், நான் நேரா பார்த்து நான் சொல்லல, மக்கள் பேசிக்கிறாங்க அது மாதிரி. அதனால நல்லது நடக்கட்டும். மக்களுக்காக அவர் வந்திருக்காரு, மக்களுக்காக நாங்களும் கூட இருந்து உறுதுணையா இருந்தால் நல்லது செய்யணும். ஐயா, எடப்பாடி அவர்கள் வந்து இது ஒரு மாயாஜால ஆட்சி, இந்த 2 மாசத்துல என்ன சாதனை பண்ணிட்டாரு விமர்சனம் பண்றாரு. அவரு 2 மாசத்துல 5 மாசத்துலயே 5 வருஷத்துக்கு செய்ய முடியாத சாதனைலாம் இப்ப ஒரு 2 மாசத்துக்குள்ள முடிச்சிருக்காரு. லஞ்ச லாவணியில அரசு உருவாக்கி இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய இது. அதனால அவர் பழனிசாமி எல்லாம் ஒரு மாயா, அவர்லாம் இங்க அட்ரஸே போறதுங்க தமிழ்நாட்டுல. அவங்க கட்சியில தானே எல்லாமே போடுறாங்க. அதிமுக இப்ப முக்கால் வந்திருக்காங்க. நாங்க அம்மா இறந்த உடனே வெளியே வந்துட்டோம். 10 வருஷமா நானும் டிடிவிக்கு இருந்தேன். ஆனால் சொன்ன வார்த்தையை ஒரு காப்பாற்றணும். அதனால நாங்கள் இப்போ வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து எல்லாமே விலகி நாங்கள் வந்துட்டோம். ஆமாம், ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. பொதுமக்கள் ஏதோ ஒன்று தப்பு கேட்டால் கூட பொதுமக்கள் தைரியமாக எடுத்து கேட்கலாம். அதனால இந்த ஆட்சி ரொம்ப நமக்கு பிடிச்சிருக்கு. யாரும் பயப்படுறதால, யாரும் லஞ்சம் வாங்கினா கூட நம்ம எதிர்த்து கேட்கலாம். என்னங்க அப்படி லஞ்சம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் மற்ற ஆட்சி திராவிட கட்சியாக இருந்தால் நம்ம எதிர்த்து கேட்க முடியாது. எதிர்த்து கேட்டாச்சிங்க நம்மளை வந்து மிரட்டல் அடிக்கிறது எல்லாம் விடுவது. அப்படிங்கிறப்ப நம்ம எதுவும் பயப்பட தேவையில்ல. இந்த கட்சி இருந்து நம்ம சிறப்பாக நம்ம எதுவும் கேட்கலாம். இந்த இலவச பேசணும், நம்ம எங்கே வேணாலும் சுதந்திரமாகவும் போயிட்டு வரலாம்.
அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், பத்திர ஆபீஸுக்கு போனா கூட நம்ம அதுக்கு நிறைய லஞ்சம் கொடுக்கணும், 10,000 20,000 கொடுக்கணும். இப்படி இந்த ஆட்சியில் நம்ம வந்து நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்ல. மக்கள் பெண்கள் எல்லாமே சிறப்பாக பாதுகாப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஆட்சியில் நாங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. நண்பர்களோட எல்லாமே வந்து இந்த டிவிக்கில் சேர்ந்த வருஷம் வந்திருக்காங்க. ஒரு மாயாஜால ஆட்சின்றாரு. ஆட்சியே இந்த 2 மாசம் ஆட்சியில என்ன சாதனை செஞ்சுட்டாரு முதலமைச்சர்? இது ஒரு மாயாஜால ஆட்சின்னு எடப்பாடி சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு மாயாஜல ஆட்சினா அவங்களுக்கு தான் ஒரு மாயாஜல ஆட்சியா இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் பயப்படல. அவங்க எல்லாருமே ஒவ்வொருவா பயந்துக்கிட்டு எப்படி இவங்களை ஆட்சி கவிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து மேல் இடத்துல வந்து நம்ம ஆட்சி கவிக்கும் போது அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க கூட்டணி சேருவாங்க. கூட்டணி சேர்ந்தாலும் எங்களுக்கு இதை பத்தி எங்களுக்கு பயமே இல்லை. அப்படிங்கிறப்ப நாங்கள் வந்து தைரியமா இருப்போம். இனிமேல ரீஎலெக்ஷன் அவங்க கூட்டணி சேர்ந்து ரீஎலெக்ஷன் வச்சாலும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லா பொதுமக்களும் நாங்கள் வந்து ஆதரவு திரட்டி நாங்கள் மறுபடியும் வந்து டிவிக்கு ஜெயிக்கிற மாதிரி நாங்கள் வந்து எல்லாமே முழு ஆதரவு நான் வெற்றி விட செய்வோம். எல்லாமே ஒரு மனதோட நாங்கள் வந்து டிவியில் சேர்ந்துருக்கோம். எப்படி இருக்கு சேலம்? சேலம்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. யாருக்கும் பயப்பட தேவையில்ல. இதுக்கு முன்னாடிலாம் வந்து இது வீரபாண்டியார் கோட்டையா இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப இது வந்து எல்லாரும் ஒரு மக்களோட கோட்டையாவும் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. இனி எத்தனை ஆண்டுக்கு முதலமைச்சரா இருப்பாரு விஜய்? இன்னும் அவர் விஜய் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் வந்து இவரே தான் முதலமைச்சரா இருப்பார். யாரும் அசைக்க முடியாது, யாருமே அசைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் அதனால ஆட்சி பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருமே டிவியில் தான் இருப்பாங்க. டிவியில் ராசா வந்து முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் அப்படின்னு விமர்சனம் பண்றாரு. எங்களுக்கு தான் முதுகெலும்பு இருக்கு, அவங்களுக்கு ஒண்ணுமே என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க கையை பிடிக்குது, காலை பிடிக்குது, குச்சி பிடிக்குது, ஒண்ணு பிடிக்குது, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க இப்ப என்னன்னா அவங்க கையை காலை முதுகெலும்பு இல்லைன்ட்டு எங்க பிடிக்கிறாங்கன்னா மோடி காலை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல அவங்க காலை பிடிச்சி நம்மளுக்கு கவிக்கு தான் பார்ப்பாங்க. என்னதான் கவலை ரியலைசனே வச்சாலும் மறுபடியும் டிவி தான் வரப்போகுது. அப்படிங்கிறப்ப மக்கள் யாரும் பயப்பட தேவையில்ல, சந்தோஷமா இருக்கணும். எல்லா மேடையிலயும் விஜய் வந்து கான்பிடென்டா இருக்க, நல்லதே நடக்கும்னு சொன்னாரு. நல்லது நடக்குதா? இப்ப எல்லாமே நல்லதுதான் நடக்குது. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஒரு கெட்டதே நடந்தாலுமே எடுத்தோன்னு உடனே பண்ண முடியாது. ஒரு வருஷம் வந்தா மட்டும் தான் அந்த ஆட்சி எப்படி செயல்படுது, ஏன்னா எங்க தவற செய்யறது அதெல்லாம் கண்டுபிடிச்சு உடனே ஒரு வருஷம் நடந்தா மட்டும்தான் அது எல்லாமே சிறப்பா நடக்க முடியும். எடுத்தோன்னா வந்து எனக்கு ஆட்சியில் இப்ப என்னன்னா எல்லாருமே இப்பதான் நம்ம இளம் வயசு பசங்க எல்லாமே கட்சியில் அரசியல் வந்து இப்பதான் எல்லாத்துக்குமே தெரியுது. தெரிஞ்சு வந்து என்ன பண்ணா இப்படியா அது அப்படின்னு எல்லாரும் அரசியலை பத்தி நிறைய பேர் சில பேர் வந்து அரசியலை தான் கத்துக்கிட்டாங்க. இதுக்கு முடியல அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க. அப்படிங்கிறப்ப எல்லாருமே இப்பதான் கத்துக்கிட்டு இப்ப எல்லாமே சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. என்னதான் நடந்தாலும் இன்னும் ஒரு வருஷம் ஆனா ஃபுல் ஸ்ட்ராங் ஆயிரும். அப்படிங்கிறப்ப நீ என்னதான் பண்ணாலும் எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் தைரியமா ஆயிட்டோம். நன்றிப்பா. அக்கா, இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? எதனால இந்த கட்சியில சேர்றீங்க? இதுக்கு முன்னாடி ரெட்டலையில இருந்தோம். விஜய் நான் ரொம்ப பிடிக்கும். எதனாலக்கா? என்ன காரணம் விஜய் பிடிச்சி இந்த சேர்த்துக்கு? அதனால ஆட்சி எப்படி இருக்கு இந்த 2 மாசம்? 2 மாசம் பரவாயில்லைங்க. இதுக்கு மேல போக தான் தெரியும். நல்லா இருக்கா ஆட்சி? நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா இந்த 2 மாசத்துல? தெரியுதா? எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. மாற்றம் தெரியுதா உங்க ஊர்ல எல்லாம்? மாற்றம் தெரியுதுங்க. தெரியுது. நல்லது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். கான்பிடென்டா இருங்க, நல்லது நடக்கும்னு சொன்னாரு. நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நடத்துவார். அவர் ரசிகராகவும் பிடிக்கும், தலைவராகவும் பிடிக்கும். அவரோட கொள்கைகள் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு சமயத்து தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நாங்க அவரோட கட்சியில சேர்றதுக்காக வந்திருக்கோம். எப்படி இருக்கு இப்ப ஆட்சி இந்த 2 மாசத்துல? ரொம்ப நல்லா இருக்கு. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காருல்ல, நல்லது நடக்குதா? கண்டிப்பா நடக்கும். நடந்துட்டு தான் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு நல்லது நடக்குறது? எங்களுக்கு தெரியுது. எப்படி இப்ப படம் ரிலீஸ் ஆக போகுது, தமிழக முதலமைச்சர் படம் ஜனநாயகம், எப்படி பாக்குறீங்க? நன்றிங்க. இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? ஏன் பொறுப்புல இருந்தீங்களா? என்ன பொறுப்பு? அதிமுக முன்னாள் எம்எல்ஏவா இருந்தீங்களா? எதனாலக்கா தமிழக வெற்றி கழகத்தை இணையன்னு வந்திருக்கீங்க? அதனுடைய செயல்பாடு மற்றது இல்லாம எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அங்க எங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை. அதனால இங்க வந்து எப்படி இருக்கு ஆட்சி? ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு. விமர்சனம் பண்றாங்களே எதிர்கட்சி ஆளுங்களாம், தேவையில்லாம பண்றாங்க. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா. முதுகெலும்பு இல்லாதவங்களா இத்தனை பேர் மக்கள் முதலமைச்சர் இவங்க தான் வேணும்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதனால இந்த முதலமைச்சருடைய செயல்பாடுகள் அனைத்தும் நல்லா இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து தினகரன் கட்சியிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைகிறோம். எடப்பாடி சொல்றாரு இது ஒரு மாயாஜால அரசியல்னு சொல்றாரு. அவரு தான் மாயாஜால அரசியல். அவங்களுக்கே இனிமேல் தெரியும்.
மாயாஜால அரசியல் யார் நம்ம பண்றோமா அவங்க பண்றாங்களாங்கிறது அவருக்கே புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் பாடம் கற்பிப்பாங்க. களவாணித்தனம் பண்றாரு, ஏடிஎம்கேல இருந்து ஆளுங்களெல்லாம் களவாணித்தனமா எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால அதை சகிக்க முடியலைங்க. அதனால அவர் அந்த மாதிரி சொல்றாரு. நீங்க விருப்பப்பட்டு வரீங்களா இல்ல யாரா வற்புறுத்துறாங்களா உங்களை? எங்களுக்கே முதலமைச்சர் செயல்பாடுகள் நல்லா இருக்கு அப்படின்ற நோக்கத்துல எங்களுக்கு நாங்க தாவேக்காவும். நீங்க சொல்லுங்க, முன்னாள் முதலமைச்சர் நீங்க, சாரி முன்னாள் எம்எல்ஏ நீங்க, நீங்க விருப்பப்பட்டு வரீங்களா? இல்ல, நான் என்னுடைய விருப்பப்பட்டு தான் வரீங்க. விமர்சனம் பண்றாரு எடப்பாடிலாம், விமர்சனம் ஆட்சி சரியில்லை, ஒரு மாயாஜால ஆட்சிலாம் சொல்லியிருக்காரு. அது வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து செய்யறாங்க. அதை வந்து யாரும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப திரளா வந்து சேர்றாங்க இல்லையா தாவேக்கால, இது எதனால நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சிருக்கு. அதனால மக்கள் மனசுல வந்து ஒரு நல்ல நிலையான ஆட்சியை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல முறையில வந்து சேர்றாங்க. நீங்க சொல்லுமா எதனால சேர்றாங்கன்னு நினைக்கிறீங்க? எதனால சேர்றாங்க அப்படின்றதுங்க, இந்த முதலமைச்சர் இன்னும் லஞ்ச லாவண்யம் இல்லாம நல்லபடியா அரசியல்ல நல்லபடியா இருக்கணும்ன்ற நோக்கத்துலதான் மக்களுக்கு எல்லாருக்குமே 2 கட்சியும் மாறி மாறி ஊழல் செஞ்சவங்க. அதனால இந்த தாவேக்காவுல இணையலாம் அப்படின்ட்டு தான் எல்லாருக்குமே விருப்பம். அதனாலதான் பின்தொடர்ந்து அனைவரும் வராங்க. சேலம் மாவட்டம், சேலம் மத்திய மாவட்டத்தில் வந்து சேதாபுரம், திருவாரூர் பைபாஸ், சூரமங்கலம் பகுதியிலேருந்து வரோம். அடுத்து நாங்கள் வந்து அமமுக வந்து 9 ஆண்டு காலம் பணியாற்றோம். இது வந்து அம்மா எஸ்கே தலைமையில், சேலத்தில் வந்து எஸ்கே தலைமையில், பொதுச்சேவை புஷானந்த தலைமையிலேயே நாங்கள் வந்து இணைப்பில் வந்துருக்கோம். டிவிகேல தமிழக வெற்றிகளாக இணைப்பில் வந்துருக்கோம். எப்படி இருக்குன்னு இந்த 60 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்கு. மக்கள் விரும்புவது நல்லா சிறப்பான ஆட்சியாக தளபதி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு. எதனால மாற்றுக் கட்சியில இருந்து அதிகமா எல்லாரும் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இவர் அதிகாரத்துல இருக்கிறாரு, முதலமைச்சராக இருக்கிற அதுக்காகயா, இல்ல இவரோட கொள்கை பிடிச்சா? இவரோட கொள்கைக்காக தான் வந்திருக்கிறான். அதிகாரத்தை பத்தி கொள்கை கருத்து வந்திருக்கிறான். இவர் ஒரு முதலமைச்சராக உணரலன்னு சொல்லிட்டு திமுக விமர்சனம் பண்றாங்க. எதிர்கட்சிக்காரங்க எப்பவுமே ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதுதானே, எதிர்கட்சி ஏதாவது சொன்னா தானே அவங்க எதிர்கட்சிக்காரங்க. சட்டமன்றம் வந்து சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இருக்கு அப்படின்ட்டு விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் எல்லாமே எதிர்கட்சிக்காரன் பண்ண வேண்டியது. அவங்க அதெல்லாம் சொன்னாதான் அவங்க எதிர்கட்சியா இருக்க முடியும். எதையுமே சொல்லாம வந்து சும்மா உங்க மாதிரி போனா எதிர்கட்சி கிடையாது. இல்ல, எடப்பாடி சொல்லியிருக்காரு முதலமைச்சரா அவர் களவாணி, அதிமுக இருந்து எல்லாரையும் களவன்றாரு அப்படின்றாரு. களவாணித்தனம் செய்யறாரு. எடப்பாடி தான் போய் கேட்கணும். சரிங்களா, ஏன்ட்டு கேட்டதுன்னு உண்மையுமே களவான்றாரு. நீங்க நீங்களே விருப்பப்பட்டு வரீங்களா இல்ல யாரும் உங்களை? யாரும் எங்களை வந்து கம்பல் பண்ணல. எங்களோட விருப்பப்பட்டு ஒரு யங்கர்ஸ் வந்திருக்காங்க. சரி, அவரோட செயல்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் வந்து விருப்பப்பட்டு தான் மனதார மாற்றத்தை விரும்பி நாங்கள் வந்திருக்கிறோம். விஜய் சார் எங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நல்லது நிறைய பண்றாரு. ஏழை மக்களுக்கு நிறைய நிதி உதவி, பாதை உதவி, நிறைய உதவிகள் பண்றாரு. அவர் சிறப்பான ஆட்சி செய்யறாரு. இன்னும் இந்த ஆண்டு இல்ல, இன்னும் எத்தனை ஆண்டு வந்தாலும் அவர்கள் முதலமைச்சராக இருப்பாரு. ஆனா வந்து ராசா விமர்சனம் பண்றாரு, ஆட்சி சரியில்லை, முதுகு எலும்பு இல்லாத முதலமைச்சர்ன்றாரு. எப்படி பாக்குறீங்க? நாங்களாம் பேசுறதெல்லாம் இல்லைங்க. அவரு பேசலாம் மாட்டாரு. செய்யல உங்களுக்கு மக்கள் நல்லா நீண்ட நாள் நல்லா தெரிவாரு. அவருக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. முட்டாள் முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. ஒரு முதலமைச்சர் எப்படி விமர்சனம் பண்ணலாமா? அது வந்து அவருக்கு தான் முட்டாளா தெரிவாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லணும், மேடையில் எப்படி டீப்ல விடுவோம்னு அவருக்கே தெரியும். முதலமைச்சர் என்னன்னு சொல்றது இல்ல, அண்ணா ராஜாஜி இருந்த இடத்துல வந்து ஒரு பொய்யார் இருக்காரு அப்படின்றாரு. அப்படிலாம் இல்லைங்க. அவர் சிறப்பான ஆட்சி தராரு, சிறப்பான மக்களுக்கு நன்றி செய்யறாரு, நிறைய பண்றாரு. அவரு நல்லா பண்றாருங்க. என்ன திட்டம் இப்ப இந்த 2 மாசம் ஆட்சியில உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காரு? பண்ண தேவையில்லைங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ரீசனா எடுத்துங்க, அவரே போய் மக்களை சந்திக்கிறாரு, நேர்லயே சந்திக்கிறாரு. மக்களை விடுதிக்கு போய் இப்ப மக்கள் குறையெல்லாம் நேரடியே சந்திச்சு நேரடியா பேசுறாரு. அது போதாதான் மக்களுக்கு? ஆனா இது வரைக்கும் திராவிட ஆட்சியில அரசு போக்குவரத்து கழகம் இருந்தது. ஆனா நம்ம அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் வந்த பிறகு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படின்னு மாத்திருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது நல்ல விஷயம் தாங்க. நாங்க எங்களால ஸ்டேட் அவுட் நிறைய இடத்துல போயிருக்கிறோம். அது மாதிரி நாங்க நிறைய பாத்துருக்கிறோம். சரிங்கய்யா, இதை ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறேங்க. நன்றி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நரசிம்ம நகரத்துக்கு வந்து. ஆனா இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? திமுக இருந்த நகர இளைஞரணி அமைப்பாளராக இருந்தாங்க. எதனால இப்ப இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? தமிழக வெற்றி கழகத்தை தளபதியோட கொள்கை பிடிச்சதுனால தளபதி கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. யாரு முன்னாடி இணையலான்னு இருக்கீங்க? நம்ம பொதுச் செயலர் அண்ணன் புஷியானந்த் முன்னாடி இணையலான்னு வந்திருக்கீங்க. ஆனா அண்ணன் வெங்கடேஷ் கிழக்கு மாவட்ட செயலர் அவர் தலைமையில இணையலான்னு
ஆனா இப்போ வந்து முதலமைச்சரா முன்னேறல அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க. விஜய் எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம மக்கள் பணி நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். சரியா இந்த 2 மாத ஆட்சி சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரியா இருக்கு. ஆனா ஏன்னா இப்ப திரளா எல்லா கட்சியிலும் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணையறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதிகாரத்துல இருக்கிறாருன்னா? அப்படிலாம் இல்லைங்க. இளைஞர்கள் படைய தளபதி நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் இன்னைக்கு இணைகிறோம். இன்னும் நிறைய பேர் வருவாங்க எதிர்பார்க்கிறோம். எப்படி இருக்கும் சேலம்? சேலம் சூப்பராக இருக்குது. சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் அண்ணன் வெங்கடேஷ் தலைமை இன்னும் சூப்பராக இருக்குது. இன்னும் சிறப்பா இருக்குமா? இன்னும் சிறப்பாக சேலம் முழுவதும் கோட்டையா மாறுமா? மாறும். அண்ணன் போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் அண்ணன் தலைமையில் இன்னும் முழுமையாக மாறும். கிழக்கு மாவட்ட செயலர் அண்ணன் வெங்கடேஷ் தலைமை இன்னும் சிறப்பாக மாறும். ஆனா போக்குவரத்து துறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் பேருந்துல திராவிட ஆட்சி காலகட்டத்தில் அரசு பேருந்துன்னு இருந்தது. ஆனா இப்ப தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு மாத்திக்கிறாரு இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் ரொம்ப வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடுன்னு வந்து வரணும்ட்டு வச்சிருந்தேன். இப்ப வந்து இந்த ஆட்சியில வந்து வச்சிருக்காங்க. மிகவும் அருமையா இருக்குது. சிறப்பாக இருக்கு. சிறப்பா இருக்கு. இது பெரிய மாற்றம் நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய மாற்றம். இது 50-55 வருஷத்துல இது மிகப்பெரிய மாற்றம். நல்ல ஆட்சி பண்றாரா? நல்ல ஆட்சி செய்யறாரா விஜய்? நல்லா நல்லது கெட்டதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அப்புறமேல் தான் செய்வாரு. ஆனா செய்ய மாட்டேன்றாரு. மகன் வேலையில இருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு மாசம் பண்ண வரதில்லை 2 பேருக்கு சீட்டுக்கு வரல. சரி, இப்ப விமர்சனம் பண்றாங்களே விஜய் ஏதோ செய்ய மாட்டேங்கிறாருன்றாங்க. எடப்பாடி சொல்றாரு இப்பதானே வந்திருக்கிறாரு. அது பார்த்து ஏதோ அனுபவம் ஆகி எல்லாம் இன்னும் 4 பேருக்கு பழகி பிடிச்சி செஞ்சு கேட்டு அப்புறமேல் தான் செய்வாரு. உடனே செய்ய முடியுமா? நல்லா இருக்கு ஆட்சி. நல்லா இருக்கு ஆட்சி. இப்போதைக்கு நல்லா இருக்கு. பாசம். சரி, ஆட்சி சிறப்பா போயிட்டு இருக்கு. ஆனா வந்து எடப்பாடி வந்து ஆட்சி சரியில்லை அப்படின்றாரு. 6 மாச கால ஆட்சி என்ன சாதனை செஞ்சுட்டாருன்னு விமர்சனம் பண்றாரு. நாங்க 1000 பேர் 1000 சொல்லலாம் செய்வோம். நாங்க அதுக்கு ஏற்ற தயாரா இல்லை. எங்களுக்கு நல்லபடியா எங்க அண்ணன் விஜய் அண்ணா செய்யறாரு. நல்ல. ஆனா இப்போ ராசா கடுமையா விமர்சனம் பண்றாரு. அண்ணாதுரை ராஜாஜி இருந்த இடத்துல ஒரு பொய்யர் வந்து இருக்கிறாரு அப்படின்றாரு. அவருக்கு என்ன இந்த கருத்து என்ன? அவங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருந்திருக்காங்களா? எங்களை குறை சொல்றதுக்கு அவங்க ஒழுங்கா இருந்திருக்காங்களா? மக்கள் அவங்க நல்லது பண்ணா மக்கள் நம்பி அவங்களுக்கு திருப்பி ஓட்டு போட்டுருக்கலாம். நாங்க 50 வருஷம் 60 வருஷம் கட்சிங்கிறாங்க. நாங்க இப்பதான் புதுசா வந்து 2 வருஷம் தான் ஆகுது. எங்க அண்ணனை நம்பி போட்டிருக்காங்க. எதனால போட்டிருக்காங்க? அவ்வளவு பணமும் வீணா போச்சு. எங்க அண்ணன் நம்பி போட்டிருக்காங்க. நல்லது செய்வாரு. அந்த காத்துல ஊழல் பண்ணாங்களா? பேசவே தகுதி இல்ல, பேசவே கூடாது. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் அப்படின்றாரு. முதலமைச்சர் வலிமையானவர் நினைக்கிறீங்களா? எங்க அண்ணன் வலிமையானவர் தான். வலிமையானோட திறமையானவர். 1000 பேர் 1000 சொல்லதான் செய்வாங்க. ஆட்சி கலையம் விமர்சனம் வாய்ப்பே இல்ல. அடுத்த 50 வருஷம் எங்க அண்ணன் தான். யாராலும் அசைக்க முடியாது. நன்றிண்ணா. விஜய் சார் நல்லா எங்களுக்கு பண்றாங்க. இதுக்கு மேலும் நல்லா பண்ணுவாங்க. அதனால தான் நான் கொண்டு வருவேன். ஆனா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாருன்னு விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இதுக்கு மேல பண்ணுவாருன்னு நம்பிக்கை. என்ன பண்ணுவாங்க? ஒரு வந்து 3 மாசம் நாகரிகமா இருக்கு. நாங்க பேசுறோம். பேசி முடிச்சு நீங்க பேசுங்க. வந்து 3 மாசம் தாங்க சார் ஆகுது. அதுக்குள்ளே பண்ணுனா எப்படி பண்ண முடியும்? இருக்கிற கடை எல்லாம் இருக்குது. அவங்க கடத்த விட்டுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் மீண்டும் வரணும்ல. மக்களுக்கு நாங்களும் கொஞ்சம் பொறுத்து தானே போகணும். நாங்க போய் செய்யணும். எப்படி செய்ய முடியும்? ஆனா முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் விமர்சனம் பண்றாங்க. யார் சொன்னாங்க சார்? ராசா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தப்புங்க சார். அதெல்லாம் தப்பு. இப்படி பண்ணலாம், விமர்சனம் பண்ணலாமா இப்படி முதலமைச்சரா? அதெல்லாம் பண்ணக்கூடாது சார். அது அவங்களதான் கேட்கணும். அது அவங்களதான் கேட்கணும். எப்படி நடக்குது? ஆட்சி பரவாயில்ல சார். சிறப்பா நடக்குது. இதுக்கு மேல நல்லா இருக்கும். நன்றிகள். அதிமுக வந்து இப்போது மாற்று சீக்கிரங்க இணையலன்னு சொல்லி வந்திருக்கோம். நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடி இதில் வந்து நங்கவல்லி ஒன்றியத்தில் வந்துருக்கோம். ஆனால் எதனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்தீங்க? நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து விஜய்ங்கிறது எங்களுடைய நாங்கள் வந்து விஜயோட ஃபேன். இதனால அதிமுகவில் இருந்தோம். எங்களுக்கு விஜயோட இப்போ தற்சமயத்தில் கொள்கை கோட்பாடுங்கிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து நாங்கள் இணையலன்னு சொல்லி எடப்பாடி விமர்சனம் பண்ணுறாரு முதலமைச்சர். எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி ரொம்ப முன்னுப்ப கருத்து இல்லைங்க.
ஆர் ராசா விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர்லாம் சொல்லியிருக்காரு. கட்சியினுடைய இன்னைக்கு அடிப்படையில் திமுக அதிமுக எல்லாருமே எல்லாத்தையும் பேசுறது தான் ஒரு பொதுவான கருத்து தான். இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டே இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாது. யார் பேசுகிறாங்களோ பேச வரைக்கும் பேசிட்டோம், நாம் அப்படி நம்ம வழியில் போகலாம். நன்றிண்ணே. மக்களுக்கு நல்ல நன்மைக்கு உண்டான வழி நம்ம கண்டிப்பாக. நன்றிண்ணே.